ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மனசு கஷ்டமாச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மக்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க, நீ தான் ஏன் டைட்டில் வின்னர் அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பண டாஸ்க்காக பண்ணுறாங்க, கேம் விளாட்றாங்க. அந்த கேம் விளாடும்போது பண டாஸ்க் வந்து நிறையா சம்பாரிச்சிடறாங்க. 13 லட்சம் 15 லட்சம் கிட்ட வந்துடுது. அது மாதிரி புலம்பினா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதில் வந்து திவ்யா வந்து 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டாங்க. சபரி பார்த்தீங்கன்னா 1,05,000. சூப்பராக விளாண்டாப்புல சபரி, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக புலம்புற டாஸ்கில் வந்து 1,05,000 வந்து 1 லட்ச ரூபா உனக்கு 5,000 ரூபாய் உங்களுக்கு டிப்ஸு அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அப்புறம் காணவனத்தும் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். இன்னும் 90,000 வரையும் ப்ளே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவரானா 20,000 தான், 20,000 மட்டும்தான் அந்த கேமில் வந்து ப்ளே பண்ணால். அது மாதிரி நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட்டை வந்து வின் பண்ணார். அது கேஷ்பேக்கில் வந்து போட்டாங்க. ஸோ போட்டு போனதும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவேன், பணத்தை எடுத்து ஓடுவேன். யார்? அரோரா, விக்கல்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க சாண்ட்ரா, எடுத்தா கொண்டுருவேன், எடுக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்றாங்க. நம்ம விக்ரம் வந்து எடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகும்போது அதில் பாக்ஸில் வந்து 18 லட்சம் வந்து வந்துடுது. அக்கௌண்ட் வந்து 18 லட்சம் இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் வந்து அரோரா சொல்கிறா, நான் வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு சும்மா அப்படியே பேசிகிட்டே போய் கட்டி பிடிச்சிட்டு மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே சரி பணம் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு எல்லாத்திட்டையும் பேசிட்டு உள்ளே இருந்த மச்சான் சும்மா இருக்கக்கூடாது. காணவனத்து அந்த ஆளு என்ன நினச்சானே தெரியலையா, வந்தார், வந்த பெட்டியை எடுத்து உடனே காணவனத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு இதையுமே உடஞ்சிருச்சுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஒரு டைட்டில் வின்னர் ஆகும் அப்படின்னு தான் நினச்சோம். டைட்டில் வின்னர் ஆகுனா அவருக்கு 50 லட்சம் கிடைக்கும். ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. சரி அவர் வின் பண்ணார்னா, ஏன்னா அவருடைய கஷ்டம்லாம் சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மன உளைச்சலாச்சு. சரி, ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு 50 லட்சம். சரி, மக்களாக தேர்ந்தெடுத்தாங்க. இது யாரும் வந்து நான் சொல்லி அவங்க சொல்லியே கிடையாது, மக்களாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. காணவனத்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்காருன்னு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நானே அழுதுட்டேன். இந்த காசு போண்டா, என் பசங்களை படிக்க வைக்க போதும், இதுவே எனக்கு வந்து 1 கோடி மாதிரி சொன்னாப்புல. கெமி வந்து அழுதுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோவே வந்து சொல்லியிருப்பாங்க, அண்ணே நீ தானே டைட்டில் வின்னரு, உனக்கு தானே ஓட்டு அதிகம்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்பயும் புரிஞ்சுக்கல. விஜய் சேதுபதி அண்ணனும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஏங்க நீங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதனால் உங்கள் சிம்மாசனத்தை யாராலையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு அப்படி சொல்லும்போது சரி அது கன்ஃபார்ம் ஆச்சு. சரி வின்னரு, டைட்டில் வின்னர் தான் அப்படிங்கும்போது இவருக்குள்ளே என்ன பயம் வந்தது தெரில. சரி இதையும் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமோ, நம்ம ஜெயிக்க மாட்டோமோ அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு மன உளைச்சல் ஆக்கிட்டாப்புல. நான் எப்பவுமே வந்து பிக் பாஸ் அவ்வளோ பார்க்க மாட்டேன். 24 ஹவர்ஸும் பார்க்குறேன்னா அது காணவனத்து தான். அவருடைய என்டர்டைன்மெண்ட்லாம் பார்க்கும்போது செம்மையாக, அந்த கலாய்க்கிறதுலாம் வேறு லெவலு. உண்மையுமே சொல்கிறேன். சரி, முடிஞ்சதாக இருக்கட்டும். நீ லைஃப்பில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. வியானாவே ஏன்னா எடுத்தேன்னு ஒரு ஃபீல் பண்ணாங்க. ரம்யாவும் சொல்லியிருப்பான், ஐயோ இந்த பிக் பாஸோட வின்னரே அவன் தான், டைட்டில் வின்னரு வினத்தனன் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சாண்ட்ராவும் அரோராவும் கிட்ட கூட வரலைங்க. அதான் நல்லா தெரிஞ்சுங்க. அப்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரம்யா ஜோ, அரோராவே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது நீ என்ன, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. மாமா காணவனுக்கு எல்லோருடைய இடத்துல நீ இடத்த பிடிச்சிட்டியா, என்ன சொல்கிறது தெரியல.
மனசு கஷ்டமாக இருக்கு. நீ ஜெயிச்சிருந்தா இன்னும் அது எப்படின்னு தெரியல, ஜெயிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். நான் யாருக்குமே இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. முதல் தடவையாக உனக்கு ஃபீல் பண்ணுறேன். நீ ஜெயிக்கணும், நிறையா வளரணும், எல்லாத்துக்கும் நிறையா செய்யணும். தேங்க்யூ. தேங்க்யூ.